ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட்டை தோசை தான். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் எடுத்து வச்சு ஒரு கரண்டி மாவு ஊற்றி தோசையை ஊற்றிடுங்க. அது வெந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி அது மேலே வெல்லத்தை நான் ஆல்ரெடி தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே தூவி விடுங்க, எல்லா சைடும் படுற மாதிரி. நல்லா தூவினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க தோசையை இதுக்கு மேலே அப்படியே குப்பரை போட்டுருங்க. லைட்டாக எண்ணெய் விட்டுருங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் தோசை கரண்டியால் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு 2 தடவை திருப்பிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. சுவையான ரெட்டை தோசை. இதை கலப்பு தோசைன்னு சொல்லுவாங்க, இனிப்பு தோசைன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் உள்ள எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அத்தனையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.